ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா சாம்கோ வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா தேனாம்பேட்டையில் இருக்குது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். உள்ளே போய் பார்ப்போம். நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணுறேன், என்ன சாப்பிட்றோன்னு எல்லா மெனுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போகலாம். போனதான் பாருங்கள், உட்கார வச்சிட்டேன் டேபிளில். என் பேத்தி பாருங்கள், ஸ்பூனை எடுத்து வச்சு ஒரே சேட்டை பண்ணுறா பாருங்கள். அதை வாங்கி வச்சதுக்கு பிற்பாடு இங்கே பாருங்கள், வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சு சேட்டை பண்ணுறான். அதுக்கப்புறம் அவர் மெனு கார்டு பார்த்துட்டு ஆர்டர் போட்டுக்கிறாரு. என்னென்ன ஆர்டர் போட்டுக்கிறோம், என்ன வாங்குகிறோன்னு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். ஆர்டர் இப்போ தான் பார்த்துனுங்கிறாரு. பார்த்துட்டு அவர் என்ன ஆர்டர் போடுறாருன்னு, நாங்கள் என்ன வாங்கியிருக்கிறோன்னு உங்களுக்கு மெனு வந்ததும் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்ததும் காமிக்கிறேன். இந்த பேத்தி பாருங்கள், ஒரே சேட்டை பண்ணி மறுபடியும் அந்த ஸ்பூனுக்கு அழுதா. அதை எடுத்து கொடுத்துட்டேன். சரி, ரொம்ப அழுகுறாளேன்னு அங்கே பாருங்கள் கையில் வச்சுட்டு விளையாடுறா. அப்புறம் நான் ஆர்டர் போட்டெல்லாம் மெனு வந்துடுச்சு பாருங்கள். சிக்கன் பிரியாணி, முட்டை, அது நான் போட்டேன். எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா, தயிர் பச்சடி கொடுத்தாங்க. பன்னீர் பட்டர் மசாலாவும் எனக்கு, அவருக்கு மட்டும் சிக்கன் பிரியாணி கேட்டார். அதனால் அவருக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டேன். சிக்கன் வச்சுனேன். அந்த முட்டையை பார்த்துட்டு என் பேத்தி ஒரே சத்தம். சரி, முட்டையை கேட்குறா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு முட்டை வாங்கி கொடுத்துட்டான். அதை விற்றவங்க தாத்தாட்டேருந்து. அது பாருங்கள், அவள் சாப்பிட்றா பாருங்கள். சரி, குழந்தைக்கு நாங்கள் வாங்கின ஐட்டம் எதுவும் கொடுக்க முடியாது. அதனால் அந்த ஹோட்டலில் கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் கேட்டேன், குழந்தைக்கு கொஞ்சம் கொடுங்கப்பான்னு. அவங்களும் கொடுத்தாங்க, ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க குழந்தைக்குன்னு. ஒரு கப்பு சாதமும் ஒரு கப்பு தயிரும் கொடுத்தாங்க. என் பேத்திக்கு அந்த தயிர் சாதத்தை ஃபஸ்ட்டு ஊட்டுறேன். எங்கள் வீட்டுக்கார சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாரு. அந்த குழந்தைக்கு அந்த தயிர் சாதத்தை பாருங்க ஊட்டுறேன் நான். அதுக்கப்புறமேட்டு அவளுக்கு ஊட்டிட்டு தான் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு அந்த தயிரை முட்டையும் வச்சு என் பேத்திக்கு ஊட்டுறேன். என் பேத்தி சாப்பிட்றா நல்லா ஜாலியாக. அவளுக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். நான் பன்னீர் பட்டர் மசாலா நான் இப்போ சாப்பிட போகிறேன். எங்கள் பேத்தி தயிர் சாதம் ஊட்டி விட்டுட்டோன்னா அவங்க தாத்தாவும் பிரியாணி சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு எங்கள் பேத்தி ஒரே அழுகுதுன்னுமோ அப்படிங்க அவங்க தாத்தாவுக்கு தூக்கிட்டு போயிருக்காரு டிவி காமிக்க. அப்புறம் நான் எனக்கு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணேன், சாக்லேட் ஐஸ்கிரீம். அது வந்திருக்கு. அது பாருங்கள், அவங்க தாத்தா அதை டிவியில் காமிச்சு அது அழுவோ அது சரி பண்ணிகிட்ருக்காரு. அழ விட்டாது அதை காமிச்சிட்ருக்காரு. அதில் டிவியில் பால் வருது. அந்த பால் வேணும்னு அந்த பாப்பா ஒரே அடம் முடிக்குது எங்கள் பேத்தி. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் இங்கே தூக்கிட்டு காமிச்சார் என்கிட்ட. ஐஸ்கிரீம் பார்த்தோன்னா என் பேத்தி ரொம்ப ஜாலியாக ஆகிட்டாங்க. ஒரே அதை சாப்பிட்றாங்க பாருங்கள், என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு பலூடா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்தது. அவங்க தாத்தா கொஞ்சோண்டு எடுத்து அதை பார்த்துட்டு கேட்குறான். அவங்க தாத்தா அதை கொஞ்சோண்டு டேஸ்ட்டு கொடுக்குறாரு. கலர் கலராக இருக்கும். அந்த அம்மாவுக்கு ஒரே ஜாலியாச்சு, அதனால் வாங்குகிறாங்க. வாங்கி அந்த அம்மாவுக்கு டேஸ்ட்டு பிடிக்கல, வேண்டான்ட்டாங்க. இதை பாருங்கள், இதுலேயே மறுபடியும் அந்த சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கே வந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஃப்ளேவர் தான் பிடிச்சிருக்குறா. அப்படி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். எனக்கும் ஊட்டுறாங்க, என்னையும் சாப்பிட சொல்கிறாங்க, அவங்களும் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி நம்ம தான் ஜாலியாக இருக்கிறாங்க. எங்களோட என் பேத்தி தான் ரொம்ப ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணுது பாருங்க. மறுபடியும் அவங்க தாத்தாக்கிட்ட கேட்டு தான் அவங்க தாத்தா கொடுக்குறாரு. ஆனால் அது வேணான்றா. அந்த ஃப்ளேவர் அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு என் பேத்திக்கு. சரி, சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சாப்பாடெலாம் நல்லா இருந்தது, செமையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடாச்சு. அப்படியே நாங்கள் ரிலையன்ஸு கிளம்பிட்டோம். அங்கே ரிலையன்ஸில் என் பேத்தி பாருங்கள், ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் எடுத்து வச்சுன்னு ஒரு சேட்டை பண்ணுது. அந்த அம்மா பார்க்குறாங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. கடையை சுற்றி சுற்றி கடைக்காரங்களாம் பார்க்குறாங்க. இவங்க அங்கே நிற்கிறாங்க. அங்கே ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியில் அவள் தெரிகிறா. இப்படி பாருங்க கிராஸ் ஆகிறாள். அது வேறு யாரோ நினச்சிட்டு பார்க்குது என் பேத்தி. அப்புறம் மறுபடியும் கிட்ட அந்த பிங்க் கலர் ட்ரெஸ்லேயே இருக்கிறா. அதை எடுத்து தர சொல்லி ஒரே வம்பு. அப்புறம் எடுத்து கொடுத்துட்டேன். எடுத்து கொடுத்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.